நம்ம டான்ஸ் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் அவர்கள் ஃபேமிலியோட போயிட்டு தியேட்டர்ல ஒரு படம் பார்த்திருக்காரு. அந்த படம் பார்க்கும் போது ஃபுல்லாவே அழுந்திருக்காராம். அப்படி என்ன இருக்கு அந்த படத்துல? நம்ம பாகுபலி RRR படத்து மூலியமா பிரபலமான இயக்குனர் ராஜமௌழி அவர்கள் இப்ப மகேஷ் பாபு கூட ஒரு படம் பண்ணிருக்காரு. அந்த படத்தோடைய மிக முக்கியமான அப்டேட்டை இப்ப கொடுத்திருக்காரு. தமிழ் சினிமால ஒரு பிரபலமான இயக்குனர் 8-9 வருஷமா படம் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அவருக்கு வாய்ப்பு கொடுத்த நம்ம அருண் விஜய். இந்த மாதிரி சினிமா சம்பந்தமான விஷயங்களை சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணிடுங்க. டான்ஸ் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் ரீசெண்டா அவருடைய தம்பி அம்மாவோட போயிட்டு தியேட்டர்ல படம் பார்த்திருக்காரு. அந்த படம் இருந்தா மகா அவதார் நரசிம்மா. இந்த படம் விஷ்ணுவோடைய ஒரு தீவிர பக்தரான பிரகலநாதன் அவருடைய கதையை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. இது முழுக்க முழுக்க ஆன்மீக படம். இந்த படத்தோட இயக்குனர் அஸ்வின். இந்த படம் இப்போ தியேட்டர்ல சூப்பரா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது ரீசெண்டா ஃபேமிலியோட படம் பார்த்த லாரன்ஸ் அவர்கள் படத்துல நிறைய இடத்துல அழுந்துக்க போல இதை படம் பார்த்துட்டு ட்விட்டர்ல போஸ்ட் பண்ண லாரன்ஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் பார்க்கும்போது நிறைய இடத்துல இந்த படத்தோட கதை என்ன எமோஷனலா கனெக்ட் பண்ணிருக்கு. இது சூப்பரான ஒரு ஆன்மீக படம். இந்த படத்தை சூப்பரா மேக் பண்ண படக்குழுவுக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் சொல்லியிருக்காரு. நீங்க மகாவதார் நரசிம்மா படம் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாகுபலி RRR படம் மூலியமா இந்தியா லெவலில் உள்ள உலக லெவலில் ஃபேமஸான இயக்குனர் தான் SS ராஜமௌழி அவர்கள். இப்போ ரீசெண்டா மகேஷ் பாபு கூட படம் பண்ணிருக்காரு. இந்த படத்துக்கு பேர் வைக்கல, இருந்தாலும் இந்த படத்துக்கு டெம்போரரியா SSMB 29 படம் வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டா மகேஷ் பாபுக்கு 50வது பர்த்டே முடிஞ்சது. முதல்ல அவருக்கு ஹாப்பி பர்த்டே. அப்படி இருக்கும்போது ரீசெண்டா ட்விட்டர்ல போஸ்ட் பண்ண நம்ம SS ராஜமௌழி அவர்கள் இந்த நவம்பர்ல 2025 நவம்பர்ல இந்த படத்தோடைய அதாவது SSMB 29 படத்தோடைய முக்கியமான அப்டேட் கொடுக்க போறாராம். அந்த அப்டேட் ஒருவேளை படத்தோடைய ரிலீஸ் டேட்டா இருக்கலாம், இல்ல படத்தோடைய ஆடியன்ஸ் டேட்டா இருக்கலாம், இல்ல படத்தோடைய சாங் டேட்டா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு மொத்தத்துல நவம்பர் மாசத்துல மகேஷ் பாபு ராஜமௌழி கூட்டணியில உருவாகிற படத்தோடைய முக்கியமான அப்டேட் வரப்போகுது. நீங்க இந்த படத்தை எந்த எதிர்பார்க்கறீங்க? கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 2014 சிவகார்த்திகேயன் நடிப்பில் வந்த படம் தான் மான் கராத்தே. இந்த படத்தோட இயக்குனர் திருக்குமரன். இந்த படம் ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்ச படம் தான். அதுக்கப்புறமா 2016 உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் தான் கெத்து படம். ஆனா இந்த படம் சரியா போல. அதுக்கப்புறமா இந்த படத்தோட இயக்குனர் திருக்குமரனுக்கு வாய்ப்பு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட 8-9 வருஷமா வாய்ப்பு இல்லாம இவருக்கு ரீசெண்டா அருண் விஜய் பார்த்திருக்காரு. அருண் விஜய் கதையை சொல்லியிருக்காரு. அந்த படம் தான் ரெட்டத்தலை. இந்த கதையை கேட்ட உடனே அருண் விஜய் ஓகே சொல்லிட்டாராம். உடனே அவருக்கு பயங்கர ஷாக்கு திருக்குமரனுக்கு. என்னடா நம்ம 8 வருஷமா ஒரு தயாரிப்பாளர் ஒரு ஹீரோ இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், எவ்வளவு அளந்திருப்போம், யாரும் வாய்ப்பு தெரியல. ரெட்டத்தலை படத்தோடைய கதையை கேட்ட உடனே அருண் ஓகே சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கு நம்ம திருக்குமரனுக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த படம் எடுத்து தயாராகிட்டு இப்போ ரீசெண்டா ஆடி லஞ்ச் முடிஞ்சது. அந்த ஆடி லஞ்சில் ஓப்பனா பேசுகிற திருக்குமரன் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படம் கிடைக்காம நம்ம சான்ஸ் கொடுத்த அருண் சாருக்கு மிகப்பெரிய நன்றின்னு சொல்லிக்காரு. உங்களுக்கு அருண் எந்த அளவு பிடிக்கும், அவருடைய ரெட்டத்தலை படத்தை எந்த அளவு எதிர்பார்க்குறீங்க? கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.